கேட்டுச்சு. இதே வார்த்தையை இங்கிலீஷில் சொன்னேன். நல்லா இருக்கீங்களா? உடம்பு எப்படி இருக்கு? வாங்க சொன்னீங்களா? உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டிருப்பீங்க. தமிழில் சொன்னேன், உங்களை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு. சரி, நீங்கள் என்ன கேட்டீங்க? தமிழ் வார்த்தை ஒரு பொண்ணுக்கிட்ட சொன்னேன், வாங்க நல்லா இருக்கீங்களா கேட்டுச்சு. அதே வார்த்தை இங்கிலீஷில் சொன்னேன். தமிழில் சொல்கிறேன், உங்களை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஓஹோ, அதுக்கு தான் செருப்பு லெவலில் போயிடுச்சா? ஐ லவ் யூ சொல்லிட்டீங்க இங்கிலீஷில். இங்கிலீஷில் சொன்னதுக்கும் அடி, தமிழில் சொன்னதுக்கும் அடியா? அந்த வார்த்தையை அவ்வளோ பலமாக ஆக்கி வச்சுருக்காங்க. குமார் சகோ, இங்கிலீஷில் ஐ லவ் யூன்னு சொன்னேன், செருப்பை கழட்டி அடிக்க வந்துருச்சு. மன்னிச்சிருங்க சொல்லிட்டு வந்துட்டேன். அதான் எங்கே எது சொல்லணுமோ அங்கே சொல்லணும். இங்கிலீஷில் உள்ளவங்ககிட்ட ஐ லவ் யூ சொன்னால் ஓகே, ஏதோ புரிஞ்சுக்குவாங்க. சிஸ்டர் ஐ லவ் யூ அப்படின்னு. நீங்கள் காமனாக சொன்னால் அனுப்பிச்சிக்கோங்க சொல்லிட்டு வந்துட்டீங்களா? நீங்கள் வேணும்னு தான் சொல்லியிருப்பீங்க. நீங்கள் எப்படி ஆள்? சும்மா ஒரு ஜாலிக்காக, ஃபன்னுக்காக. சொல்லி தான் பார்ப்போமே அப்படின்னு. இங்கே தமிழில் இந்த வார்த்தையை சொன்னாலும் அடிப்பாங்க, இங்கிலீஷில் சொன்னாலும் அடிப்பாங்க. அங்கேயுமா? ஹிந்தியில் ட்ரை பண்ணுங்க ப்ரோ. சகோ குமார் சகோதரா, என் அருமை சகோதரா, வாயை திறந்தா லொல்லு பேச்சு. நீங்கள் மற்றவங்கள சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைக்கணும்னு பேசுகிறது எல்லாமே மற்றவங்களுக்கு தப்பாகவே தெரியுது சகோதரா. என்ன பண்ணுறது? யாரும் சிந்திக்கவும் மாட்டுறாங்க, சிரிக்கவும் மாட்டுறாங்க. ரசனை கட்ட ஜென்மமாக இருக்காங்க. என்ன பண்ணுறது? நீங்கள் அவ்வளோ அழகாக சிந்திக்கிற மாதிரி கேள்வி கேட்குறீங்க, சிரிக்கிற மாதிரி சொல்கிறீங்க. அதெல்லாம் யாருமே புரிஞ்சிக்கவே இல்லை. அதை புரிஞ்சிக்காமல் பேசுகிறது நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லை. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிச்சா புரியலன்னு எனக்கு தெரில. கடவுளே கடவுளே கடவுளே, எல்லாரையும் காப்பாற்றுப்பா, எல்லாருக்கிட்டே இருந்து என்னையை காப்பாற்றுப்பா.